தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சங்கி கும்பல், கலவர கும்பல், சங்கி கும்பல், முட்டாள் கும்பல், சங்கி கும்பல், பிற்போக்கு கும்பல், சங்கி கும்பல், தமிழ்நாட்டுக்கு எதிரான கும்பல். நாங்க முக்கியமா பிஜேபி RSS இலக்கே இதுதான் பகிரங்கமா சொல்லி இறங்கி இருக்கிறாங்க. திராவிட கழகத்தினருக்கும் திமுகவுக்கும் இந்த வைத்தறிச்சல் அதிகமா இருக்குங்கிறாங்க. இப்போ முருகன் மாநாடு நடத்தி அவங்க முருகரை பத்தி ஏதாவது பேசினாங்க. 1967 இருந்து முருகன் இல்லையா? அந்த முருகன் வழிபாடை யாருமே கும்பிடலையா? இப்போ பிஜேபி வந்து முருகன் மாநாடு நடந்ததுக்கு அப்புறமா தான் முருக பக்தி இங்க வரப்போதா? அவ்வளவு மக்கள் வந்தாங்களா மேடம்? பயங்கரமான ஒரு கூட்டத்தை காமிச்சிருக்காங்கல்ல. நித்யானந்தா கூட்டத்துக்கு கூட தாங்க கூட்டம் வருது. தங்களை இந்துக்கள்னு சொல்லிக் கொண்டால் ஆரிய பிராமணர்களுடைய அடிமைன்னு அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்னு பொருள். இந்து மதத்தை மதிக்கவில்லைனாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்கிறாரு. இந்துக்களை சூத்திரர்கள் என்று இழிவுபடுத்தியது, அவமானப்படுத்தியது யார்? பொத்தாம்பதுவா இந்துன்னு வந்தானா அடி வாங்கின்னு தான் போவேன். ரொம்ப சிம்பிள். ஆரிய பாப்பா இந்து மத லிஸ்ட்ல இருந்து போயிட்டானா இந்து மதத்தை பத்தி விமர்சிக்கிறதே நிறுத்திடுறோம். ஒரே இந்து தானேங்க. பவன் கல்யாணம் கூட்டிட்டு போய் திரௌபதி மேல்பாதி திரௌபதி கோயில் வாசல்ல நிக்க வச்சு அவங்களும் இந்து நீங்களும் இந்து, எப்படி நீங்க உள்ள விட மாட்டேன்னு சொல்வீங்க? உள்ள விடுங்கன்னு பேச சொல்லுங்க. வெள்ளக்காரன் தான் உனக்கு பிடிக்கலையே, வெள்ளக்காரனோட இங்கிலீஷே வேண்டான்ற, அப்புறம் எதுக்கு அவங்க கொடுத்த இந்துங்கிற பேர் மட்டும் உனக்கு தேவை? இங்கிலீஷே பிடிக்கலன்ட்டாங்க. அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சு முன்னேறோம், அவனுக்கு பிடிக்காது, எரியதான் செய்யும். பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தோழர் ஸ்ரீவித்யா நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். வெற்றிகரமா முருகர் பக்தர் மாநாடு மதுரையில நடத்தி முடிச்சுட்டாங்க. பல எதிர்ப்புகளாம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் திமுக அரசு கொடுத்தும் நாங்கள் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர், இந்து முன்னணியர்லாம் ஒரே மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசினாங்க. இப்போ குறிப்பாக முதல் கேள்வி என்னன்னா, இந்த முருகர் பக்தர் மாநாடுனால தமிழ்நாடுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது, பாஜகவுக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது? பிஜேபி பிஜேபி சங்கி கும்பல் நடத்தின முருகன் மாநாடு மூலமாக என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னா, அதுங்க ஒரு கலவர கும்பல் அப்படிங்கிறது இன்னும் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் நடந்த மாற்றம். ஏன்னா அங்க பேசின பேச்சு அப்படிங்கறது வந்து மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு, நாங்க முக்கியமா பிஜேபி RSS இலக்கே இதுதான் அப்படிங்கறத பகிரங்கமா சொல்லி இறங்கி இருக்கிறாங்க. நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது சில பேருக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம், இல்ல ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ அவங்களே அவங்க வாயால் சொல்லி இருக்கிறது தான் மாற்றம். இதனால பிஜேபிக்கு என்ன மாற்றம் கிடைக்கும்னா, சங்கி கும்பல், கலவர கும்பல், சங்கி கும்பல், முட்டாள் கும்பல், சங்கி கும்பல், பிற்போக்கு கும்பல், சங்கி கும்பல், தமிழ்நாட்டுக்கு எதிரான கும்பல் அப்படிங்கிற பெயர்கள் வந்து இன்னும் அவங்களுக்கு இன்னும் ஆட் ஆன் ஆயிட்டே இருக்கும். இதுதான் மாற்றம். இந்த வைத்தறிச்சல் தான்ங்கிறது அவங்க சொல்றாங்க. ஐயோ, இதுல திராவிட கழகத்தினருக்கும் திமுகவுக்கும் இந்த வைத்தறிச்சல் அதிகமா இருக்குங்கிறாங்க. அந்த வெளிப்படை தான் பவன் கல்யாணுடைய பேச்சு, அண்ணாமலையுடைய பேச்செல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஊருக்குள்ள திருடன் வந்தான், அயோக்கிய பையன் வந்தான், அயோக்கியம் வந்திருக்கான், திருடன் வந்திருக்கான் தான் சொல்ல முடியும். அதனால திருடனை பார்த்து வயிறு எறிகிறாங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்ப இருக்கிற மக்களுக்கு இவர்கள் எவ்வளவு மோசமானவங்க அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். அதுல அவங்களோட பேச்சுக்கள்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனமான கலவரம் நிறைந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான பேச்சுகள் இருக்கு அப்படிங்கிறத நாம சொன்னோம். இப்போ முருகன் மாநாடு நடத்தி அவங்க முருகரை பத்தி ஏதாவது பேசினாங்களா? முருகருடைய வரலாறு அதெல்லாம் பேசினாங்களா? முருகருடைய தமிழை பற்றி ஏதாவது பேசினாங்களா? முருகருடைய மனைவி வள்ளியை பற்றி ஏதாவது பேசினாங்களா? அவங்களுடைய இனம் எப்படிப்பட்டது, அவங்களுடைய வாழ்வியல் முறை என்ன, அதை பற்றி எல்லாம் பேசினாங்களா? நடத்தினதும் முருகன் மாநாடு. ஆனால் முருகனை பற்றி பேசவே இல்லையே இந்த கலவர கும்பல். அப்போ அதில் இருந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உண்மையான முருக பக்தர்களுக்கு ஒரு முருக பக்தர்கள் வந்து ஏதோ முருகனெல்லாம் வந்து இதுக்காகன்னு கூட அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருக்கலாம். ஏன்னா ஏமாத்தி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மக்கள் வந்தாங்களா மேடம்? பயங்கரமான ஒரு கூட்டத்தை காமிச்சிருக்காங்கல்ல. நித்யானந்தா கூட்டத்துக்கு கூட தாங்க கூட்டம் வருது. நித்யானந்தா ஒரு ரேபிஸ்ட், தப்பிச்சு போன ஒரு பாலியல் குற்றவாளி, அவனுக்கு கூட தான் கூட்டம் வருது. அதே மாதிரி தான் RSS பிஜேபிக்கும் கூட்டம் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? ஒரு யதார்த்தமான கூட்டம் தான் இது. கூட்டம் வருதுங்கிறதுனால ஒருத்தன் இதுவாயிட முடியாதுங்க. நான் தான் சொல்றேன், பாலியல் பொறுக்கிக்கும் கூட்டம் வருது, ரவுடி கூனுக்கும் கூட்டம் வருது அப்படிங்கும் பொழுது RSS பிஜேபி நடத்தின முருகன் மாநாடுக்கும் கூட்டம் வந்திருக்கு. என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்கிறது தானே. நாங்க மத கலவரம் பண்ற மாதிரி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களா? முருகன் மாநாடு முருகனை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்தவங்க ஃபீல் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா? நம்மளுமே பார்த்துருக்கோம் வீடியோ கிளிப்ஸ், வந்தவங்க ஃபீல் பண்ணி பேசினதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ கடவுளின் பெயரால் இவங்க ஒரு ஏமாற்று வேலையை RSS பிஜேபி இப்போ இல்லை, பல நூற்றாண்டுகளாக பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த மாநாடு எதுக்குங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? 2026 எலெக்ஷனில் இந்துக்கள் அப்படின்னு நம்பிக்கொண்டிருப்பவர்களை ஏமாற்றி ஓட்டு பொறுக்கணுங்கிற எண்ணத்தை தவிர RSS பிஜேபிக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்துக்கள் வந்து ஒரே அணியில் திரள்வதனால என்ன பிரச்சனை நடக்க போகுது? இந்துக்கள் ஒரே அணியில் திரண்டு கோயிலுக்குள்ளே பூஜை பண்ணணும் அப்படிங்கும்போது நீ ஏன் வேண்டான்னு போய் கேஸ் போட்டேன்? இந்துக்கள் தானே. இந்துக்குள்ள இந்த ஜாதி பிரிவினர் பூஜை பண்ண வரக்கூடாதுன்னு கேஸ் போட்டது யாரு? இந்துக்களில் இந்த ஜாதி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம்னு கோர்ட்டில் போய் அஃபிடவிட் சப்மிட் பண்ணது யாரு? இதே RSS பிஜேபி கும்பல் தானே. அப்போ உனக்கு வந்து கலவரம் பண்ணுறதுக்கு மட்டும் இந்துக்கள் எல்லாரும் ஒன்றா திரளணும்,
இதே பிஜேபிக்காரங்க தானுங்க பேசினா. இதே பிஜேபியில் இருக்கக்கூடிய ராம ஸ்ரீனிவாசன் பேசுகிறான் ஒரு ப்ரோக்ராமில், ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு ஓபிசி அப்ளை பண்ணி, எஸ்சி அப்ளை பண்ணி, பிராமின் அப்ளை பண்ணால் அந்த வேலையை பிராமினுக்கு தான் கொடுப்பாங்களாம் அந்த கம்பெனி ஓனர். ஏன்னா பிராமின்ஸ் தான் அறிவாளியா. பேசினது யார்? பிஜேபிக்கான. பிஜேபியினுடைய கவுன்சிலர் உமா ஆனந்த் என்ன சொன்னாங்க? எல்லா ஜாதியும் கருவறைக்குள்ளே விட முடியுமாடா, அது என்ன உங்கள் அப்பா விடான்னு கேட்டாங்க. அப்போ உனக்கு கலவரம் பண்ணுறதுக்கு மட்டும் எல்லா இந்துக்களும் ஒன்றா தரணும், உரிமைன்னு பேச வரும்போது மட்டும் நீ ஜாதி பத்து நிற்க வைப்பியா? என்ன ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு இது. அப்போ இந்துக்களை ஏமாற்றி ஓட்டு பொறுக்கிறத தவிர ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. இன்னும் மோசமான சொற்கள், அயோக்கிய கும்பல், கலவர கும்பல், சங்கி கும்பல், முட்டாள் கும்பல், மூடர் கும்பல், பொறுக்கி கும்பல், ரேபிஸ்ட் கும்பல் அப்படிங்கிறத விட கடுமையான சொற்கள் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, போட்டுக்கோங்க. இப்போ எச்ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்லாமியர்கள் வந்து சீர்கொழிப்பு மாநாடு நடத்துறாங்க, மூட நம்பிக்கைக்கு எதிரானது. கிறிஸ்துவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க, ஏன் இந்துக்கள் முருகர் பக்தர் மாநாடை கையில் எடுக்கக்கூடாது, அதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறாரு. நீ எடுத்து யாருமே இஸ்லாமியர்கள் நடத்துறதுக்கு திமுக அனுமதி கொடுக்குது, அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு திமுக அனுமதி கொடுக்குது, கிறிஸ்துவர்கள் அங்கங்க பிரச்சாரங்கள் பண்றதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குது, இந்த மாநாடுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நெருக்கடிங்கிறாரு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அவங்க மதத்தை ஒட்டி மாநாடு பண்ணும்பொழுது இந்து மதத்தை பத்தி எதாவது தப்பா பேசுனாங்களா? இவங்க என்ன பேசிருக்காங்க? ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் முருகன் மாநாடுன்னு போட்டுட்டு முஸ்லீம்ஸையும் கிறிஸ்டின்ஸையும் இவங்க எதுக்கு பேசுறாங்க? நீ முருகன் மாநாடு முருகனை பத்தி பேசணும், அதை பத்தி பேசல. முருக பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசல. முருக பக்தர்கள் படிக்க போகும்போது உனக்கு வந்து ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டா பண்ற, ஸ்காலர்ஷிப் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கல, பேரிடர் நிவாரண நிதி அந்த மக்களுக்கு கொடுக்கல, இதை பத்தி எல்லாம் நீ பேசாம நீ போட்ட முருகன் மாநாடுல அதை பத்தி மட்டும் பேசாம எதுக்கு முஸ்லிம் கிறிஸ்டின்ஸா பேசின? அப்ப அவங்க பேசலையே, நீ பேசுறியே. அப்ப அதனாலதான் இந்த கலவர கும்பல் பண்ணும்பொழுது அதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இவங்க நடத்துறது முருகன் மாநாடு கிடையாது, இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துற மாநாடு கிடையாது, இந்துக்களை ஏமாத்துற மாநாடு, மதக்கலவரம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாநாடு. அதனால நம்ம அதை பத்தி பேசுறோம், அது நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நீ உன்னை பத்தி மட்டும் பேசிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு முஸ்லிம்ஸ் பாப்புலேஷன் அதிகமாயிடும், கிறிஸ்டின்ஸ் பாப்புலேஷன் அதிகமாயிடும் நீயும் பேசுற? அங்க என்ன தேவை? முருகன் பேச சொன்னாரா? வந்து அதான் ஒரு அரசியல் மாநாடா மாத்திட்டாங்க. அதனாலதான் சொன்னோம், இந்த பக்கிங்க பண்றது முருக பக்தி கிடையாது, கடவுள் பக்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்களே இவங்க கொடுக்குறீங்களேன்னு. எச்ராஜா ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டவன், அவர் ஏற்கனவே உள்ள இருக்க வேண்டியது எப்படி வேலை சுத்திட்டு இருக்காருன்னு தெரியல. சட்டம் அவருக்குன்னா வளைஞ்சு கொடுக்கும் போல இருக்கு. அவர் அப்ப சொல்றாரு, அரசு தானே இருக்கு, போட சொல்லுங்க, போராட்டம் பண்ண சொல்லுங்க எல்லாரையும். என்ன போராட்டம் பண்றீங்களா? தயவுசெய்து போராட்டம் பண்ணுங்க. ஒரு பயம் இருக்கு. ஐயோ, ரொம்ப பயம்தான். கொஞ்சம் மனப்பிறழ்வு ஏற்பட்டவர்கள் வரும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட ஒதுங்கி நின்னுக்கலாம். மனநோய் ஏற்பட்டவங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். முத்தி போனவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தானே இருக்கணும். இந்த கீழ்பாக் ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்ல நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிறவங்க போய் பார்க்கவே முடியாது, ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கறனால அது ஃபுல்லா சீல் வச்சிருப்பாங்க. அதனால திமுக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. திமுக ஒதுங்கி இருக்குன்னு சொல்லலங்க, ஜென்ரலா நான் சொல்றேன். அவருக்கு எச்ராஜா மேல உங்களுக்கு பயமான்னு கேக்குறீங்க இல்லையா? இல்ல, நீங்க சொன்ன கருத்துக்காக சொல்ல வரேன். இப்ப என் வாயை நீங்க புடுங்குறீங்க. எச்ராஜாவையே நீங்க உள்ள போடலன்னு சட்டம் அவருக்கு ஆதரவா இருந்தா என்னங்க பண்ண முடியும்? சட்டம் வந்து திமுக எழுதலையே, ஒன்றிய, அதாவது இந்த இந்திய நாட்டுல இந்த சட்டங்களை எழுதுற அதிகாரம் இவங்களுக்கு இருக்கா? இல்ல. சட்டத்துல நீதிமன்றம் எப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சட்ட புத்தகத்தை படிக்காமல் கடவுளும் குறிக்கேட்டு தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள் இருக்கக்கூடிய நாடாக தான் இது இருக்குது. இப்போ எச்ராஜா ஏன் உள்ள போல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களை போன்ற நானுமே கேள்வி கேட்கிறேன், ஏன் அவர் என்ன தூக்கி ஜெயிலில் போடல? என்னன்னா, மதுரையிலே வந்து ஒரு ஆதீனம் இருக்காரு, அவர் ஆதீனத்துக்கு கீழே நிறைய மடங்கள்லாம் இருக்கு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து அழைப்பு கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சைவ சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் வந்து இந்த மாநாட்டை குறித்து இது வந்து இந்து மதத்திற்கே எதிரான ஒரு மாநாடு தான் இது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிடுறாங்க. ரெண்டாவது என்னன்னா, இந்த தர்மம், இந்த சத்தியம் என்ன சொல்லுதோ அதை அந்த மாநாட்டில் நடக்கலைங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், முருகன் என்ன சொன்னாருன்னு பேசினாங்களா? முருகன் வந்து அடுத்த மதத்தை பத்தி இதுவா பேசு, மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரா? அப்ப இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு பேஸ்கெட், இந்துங்கிறது ஒரு பேஸ்கெட்டுங்க, அது ஒரு மதம் எல்லாம் கிடையாது. பல்வேறு மொழி பேசுகின்ற, பல்வேறு பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய, பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களை அப்ளிகேஷனில் ஃபுல்லாக மென்ஷன் பண்ண முடியாது, இடம் பத்தாது அப்படிங்கிறனால ஒரு பேஸ்கெட்டாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாத, கிறிஸ்தவர் அல்லாத, பார்சிக்கல் அல்லாதவர்கள் எல்லாரும் இந்துக்களும் ஒரு பேஸ்கெட்டை குறிப்பிட்டிருக்காங்க, அவ்வளோ. இது ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமான மாநாடான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான மாநாடு கிடையாது. அங்கு வைக்கப்பட்டிருந்த முருகன் படத்திற்கு கூட பூஜை செய்தவர்கள் ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் பிரதிபலிப்பவர்களா? ஒட்டுமொத்த இந்துக்களுக்குமான பிரதிநிதிகளா? ஒட்டுமொத்த இந்துக்களுடைய பங்கீடு அதில் இருந்துச்சா? ஒரே வர்ணத்தை சேர்ந்தவர் தான் பூஜை பண்றவங்களாக இருந்தார்கள். அப்போ இது இவர்களே சொல்லக்கூடிய இந்து மதத்துக்கு எதிரானதானா? ஆமாம்.
சார் அங்க முதல்ல என்ன சார் பேசினாங்க? அரசியல் தான் பேசினாங்க. அப்ப அது முருகன் மாநாடு கிடையாது, அரசியல் மாநாடுன்னு சொல்லிட்டு போ, சனாதன மாநாடுன்னு சொல்லிட்டு போ. இல்ல மேடம், இப்போ இவங்க இந்த மாநாடு மூலியமா இவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தி என்னன்னா, திராவிடர்களை எதிர்த்து இந்துக்களுங்கிற ஒற்றை கோட்ல நம்ம நிக்கணுங்கிறத அவங்க பதிவு செய்யறாங்க. அப்ப திராவிடர்களை எதிர்த்து இந்த திட்டம் செயல்படுமாங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல? இல்லைங்க, இந்துங்கிற பேர் வேலைக்காரன் கொடுத்தது. அவன் கொடுத்ததுக்கு பிறகு இந்து அப்படிங்கிற பேரை இங்க இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது ஆமாயா நம்ம ஏதோ சட்ட இந்துன்னு சொன்னா நம்ம இந்து இப்போ யாரும் கேட்டீங்கன்னா நான் இந்துன்னுவாங்க. அவங்களுக்கு தெரியாது டெஃபினிஷன், அரசியல் ரீதியாக அவங்களுக்கு தெரியாது. அவங்க தானே நீங்க விளக்கமா சொன்னீங்கன்னா நேயர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. சொல்றேன், இதே இந்துக்கள் தான் திராவிட கட்சியான திமுகவுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ திராவிடத்தை எதிர்த்து இந்துக்களை ஒன்று திரட்டுவோம்னா தமிழ்நாட்டில் எதை சொல்லணும்னு கூட உனக்கு தெரியாதா? முதல்ல இந்துக்கள் அப்படிங்கறத தானே நம்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா சார்? முகலாயர்கள் இந்த நிலத்திற்கு வந்த பொழுது அவர்கள் இந்த சிந்து நதியை கடந்து வந்ததுனால இங்க இருப்பவர்களை சிந்துஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆங்கிலேயர்களும் அப்படிதான் சொன்னாங்க. அவங்க இங்க மதத்தை வைத்தெல்லாம் சொல்லலை. இந்த நதிக்கு இந்த பக்கத்தில் இருப்பவர்கள் அப்படி சிந்து அப்படிங்கிறாங்க, அப்புறம் ஜண்டுன்னாங்க, அப்புறம் இண்டுன்னாங்க. அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ எழுதுற மாதிரி எல்லாம் அவங்க எழுதல. அந்த இண்டு ஜெண்டு அப்படிங்கறத வேற விதமா எழுதிட்டு இருந்தாங்க. அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படும் பொழுது மதத்தை வரையறை பண்றதுக்காக எழுதப்பட்டதான். இப்ப தமிழர்கள் வேற சமயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க பேசக்கூடிய மொழி முதல்ல இந்தியாங்கிறது மொழி வழி மாநிலங்கள் சார், மத வழி மாநிலங்கள் கிடையாது. அதனால ஒரு மாநிலத்திற்குள்ள எத்தனை மதங்கள் வேணாலும் இருக்கலாம். நான் தமிழ் பேசலாம், நான் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளாகவும் இருக்கலாம். அப்போ இந்தியாங்கிறது மத அடையாளம் கொண்ட, மத அடிப்படை கொண்ட நாடு கிடையாது, மொழியை அடிப்படையாக கொண்ட நாடு. சரிங்களா? அப்போ குரூப்பிங் பண்ணும்பொழுது டெஃபினேஷனுக்காக இந்து அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இந்து அல்லாத, முஸ்லீம்ஸ் அல்லாத, கிறிஸ்டன்ஸ் அல்லாத, பார்சிக்கல் அல்லாதவர்கள், மற்றவங்க எல்லாருமே இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் டெஃபினேஷன் எழுதுறாங்க. அவ்வளோதான். இப்போது தமிழ் பேசி கொண்டிருந்தவர்கள் சைவமாக இருக்கலாம், வைணவமாக இருக்கலாம், இதில் வேற இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க இருக்கலாம். முருக வழிபாடாக கூட இருக்கலாம். இப்படி பல்வேறு வழிபாடுகளை கொண்டவங்களாக இருக்கலாம். இவர்கள் சர்டிஃபிகேட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு ஹிந்து, அவ்வளோதான். பட் நீங்கள் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், இப்போ நீங்கள் நீ யாருன்னு போய் கேட்டால் அவர்கள் தங்களை தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். இல்லை அவங்களுக்குன்னு ஒரு காலமாக ஒரு மூத்தோர் வழிபாடு, முன்னோர் வழிபாடு இருக்குது அப்படின்னா அதை சொல்லிக்கலாம். அதெல்லாம் கூட தேவையற்றது தான். உன்னுடைய மொழியை சொல்லு, இல்லைனா இந்த நாட்டினர் இந்தியன் அப்படிங்கிறத நீ சொல்லிக்கோ. மனிதன் அப்படிங்கிற அடையாளத்தை தவிர பெருசாக உனக்கு வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. அப்போ இந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறதே வெள்ளைக்காரன் கொடுத்தது தான். ஹிந்துங்கிற பேரையே அவன் கொடுத்தது தான். இந்தியாங்கிற நாட்டை உருவாக்கியதே அவன் தான். புரியுதுங்களா? இந்தி அப்படிங்கிற ஒரு மொழிக்கு அங்கீகாரம் கொடுத்து உருவாக்கியதே அவன் தான். அப்போ இது எல்லாமே வெள்ளைக்காரன் கொடுத்தது. அவன் தாங்க ஹிந்துங்கிற ஒரு பேரை கொடுக்குறான். இந்த மதம் இல்லாதவங்க மற்றவங்க எல்லாரையும் ஹிந்துஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அவ்வளோதான். அதுக்குள்ளே எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ தமிழர்கள் தங்களை இந்துக்கள் அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் இதில் ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஹிந்து கோட் பில் பிரகாரம் இந்து அப்படிங்கிற மதத்திற்கு அடிப்படையாக சில நூல்கள், புத்தகங்கள் மத சட்டத்திலே அப்படி சொல்லுது. என்ன அப்படின்னா உங்களுக்கு மனுஸ்மிருதி, வேதங்கள், ஸ்மிருதி அண்ட் ஸ்ருதி அப்படிங்கிறதான் இந்து மதத்தினுடைய அடிப்படை நூல்கள் அப்படிங்கிறத சட்டமே சொல்லுது அப்படின்னா அந்த துறை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க. அப்போது அந்த ஸ்மிருதியும் ஸ்ருதியும் தமிழர்களுடையது கிடையாது. இப்போ ஆந்திராவில் இருக்காங்க, தெலுங்கு பேசுகிறாங்கன்னா தெலுங்குலவர்களுடைய கிடையாது, மலையாளத்துக்காரங்களோட கிடையாது, கன்னடத்தினக்காரங்களோடைய கிடையாது. இந்த மாதிரி பல மொழி பேசுபவர்களுடைய அடிப்படை நூல் இந்த நூல் கிடையாது. ஸ்மிருதியோ ஸ்ருதியோ கிடையாது. இப்போ நமக்கு திருக்குறள் இருக்குது. அது இந்து கோட் பில்ல அடிப்படை நூல்களில் ஒன்றா இல்லை. ஆரியர்களுடைய ஸ்ருதியும் ஸ்மிருதியும் இருக்கும் பொழுது எப்படி தமிழர்கள் தங்களை இந்துக்கள்னு ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏற்றுக்கொள்வது எந்த அளவுக்கு தவறு அப்படின்னு சொன்னால், அந்த நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மக்களை வர்ணத்தின் அடிப்படையில் பிரித்து இந்த வர்ணத்துக்கு இவன் அடிமை, இந்த வர்ணத்துக்கு இவன் அடிமை, இந்த வர்ணத்துக்கு இவன் சர்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ தமிழர்கள் தங்களை இந்துக்கள்னு சொல்லி கொண்டால் ஆரிய பிராமணர்களுடைய அடிமைன்னு அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்னு பொருள். அதனால இந்து மதத்திற்கு அடிப்படையாக ஸ்மிருதியும் ஸ்ருதியும் மனுஸ்மிருதியும் வேதமும் இருப்பதனால் அந்த நூல்கள் நம்மை வர்ணத்தின் அடிப்படையில் இழிவுபடுத்துவதனால் தமிழர்கள் தயவு செய்து இந்துக்கள்னு சொல்லாதீங்க. இப்போ இந்த புரிதல் இந்த மக்கள்கிட்ட வந்திருந்தா இவ்வளோ கூட்டம் வந்திருக்காது. ஆமாம், அது பல பேர் பல காரணங்களால இல்லை, சில அதாவது அது ஏன் மக்கள் ஒரு அந்த கவனிக்காமல் இருந்திருக்கிறாங்கன்னா அரசியல் நம்மளுக்கு தேவை. இப்போ இவங்க எது பண்ணாலுமே இந்த 26 உடைய தேர்தலுக்காக தான் ஒரு பிரதிபலிவனா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது அந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்படுத்தாது. எதன் அடிப்படையில் சொல்றீங்க? இவ்வளோ வருஷம் ஏற்படுச்சு. 1967 முருகன் இல்லையா? அந்த முருகன் வழிபாடை யாருமே கும்பிடலையா? இப்போ பிஜேபி முருகன் மாநாடு நடந்ததுக்கு அப்புறமா தான் முருக பக்தி இங்கே வரப்போதா? இதுக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப அந்த ஒரு
ரொம்ப ஒரு சிவியரான அந்த அழகு குத்திக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி பல வழிபாடுகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பிஜேபி வந்து முருக பக்தி எல்லாம் தூண்டி இதுக்கப்புறம் அவங்க ஓட்டும். இதுவரைக்கும் இருந்தவங்க தானே முருகன், இதுவரைக்கும் இங்க ஓட்டு போட்டவங்க எல்லாருமே முருக பக்தர்கள் தானே. இப்போ இவங்க தான் வந்து ட்ரைங்கன் கண்ண திறக்க போறாங்களா? இந்த முருக பக்தர்களுக்கு பிரச்சனை, இந்த முருக பக்தர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு 2200 கோடியை தடுத்து வச்சிருக்கிறது யாரு? இன்னொரு கேள்வி வருது என்னன்னா, இவ்வளோ விஷயங்கள் நீங்க சொல்றப்ப இந்த மாநாட்டுக்கு எதிராக வந்து இயக்குனர் அமீர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் இவங்கெல்லாம் ஒரு பேரணி ஒன்று போனாங்க. அது தேவையில்லாத ஒன்று தானே சார்? அரசியல்லாம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அரசியல் சிந்தனை, அரசியல்வாதிகள் அரசியல் குறித்து கருத்து அந்த எதிர்ப்பு எதற்காக நான் கேட்கிறேன். அந்த எதிர்ப்பு இருந்து எந்த பலனும் இல்ல. இல்ல நீங்க பலன் இருக்கணும்னு இல்லைங்கிறதுல ஒரு அரசியல்வாதியினுடைய கடமை என்ன? மக்களை அரசியல்படுத்துவது இல்லையா? எது சரி எது தவறு அப்படிங்கிற புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்துவது இல்லையா? அந்த கருத்தை உருவாக்குவது இல்லையா? அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அமீர் அந்த மதுரைக்காரரு, அவர்னால மதுரையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படிங்கிறது வந்து மதுரைக்கு எதிரானது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறத சொல்கிறாரு. தொடர் திரும்ப அவர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களை அரசியல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல கருத்துக்களை வந்து கருத்தியல் ரீதியாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால் இதை வந்து உணர்த்தும் விதமாக அவங்கெல்லாம் வந்து ஒரு பேரணி போயிருக்கிறாங்க. அரசியல்வாதியோட கடமை அதானே சார், அதை அவர் செய்கிறாரு. இப்போ இந்த மாநாட்டில் வந்தக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை பற்றி நம்ம பார்த்தே ஆகணும். ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்திருந்தார். அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கனால போய் ஆகணுங்கிற கட்டாயமா என்னன்னு தெரியல, மூத்த அமைச்சர்கள்லாம் உட்காந்துருக்கிறதா பார்க்க முடிஞ்சுது. இந்த சிறப்பு விருந்தினர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல பவன் கல்யாணுக்கு இது எதுக்கு இங்கே வேலை? ஏன் தமிழ்நாட்டில் இல்லாத நடிகர்களா? பவன் கல்யாணுக்கு இங்கே என்ன வேலை? பவன் கல்யாண் முதல்ல யார்? இங்கே அவருக்கு யார் தெரியும்? அதாவது இங்கு அந்த மொழி பேசுபவர்களுடைய ஆதரவு ஏதாவது திரட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காக அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அவர் இங்கே வந்து ஒரு காமெடி பீஸாக தான் பார்க்கப்படுவார். அதனால பவன் 26 தேர்தல் பிரச்சாரத்துக்கே பாஜக பயன்படுத்துவதாக இருக்காங்களாமே. பண்ணட்டும். பவன் கல்யாணம் அவ்வளோ பவர்ஃபுல் ஆளுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த சைட்லேருந்து யார் வந்தாலும், பிஜேபி சைட்லேருந்து யார் வந்தாலும் காமெடி பீஸ் தான் இங்கே. அவர் பேசக்கூடிய சில விஷயங்களை கருத்துக்களை நம்ம எடுத்து தான் ஆகணும். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இந்துவாக இருந்தால் அவரை மதவாதியாக பார்க்கப்படுகிறார்கள், இந்து மதத்தை மதிக்கவில்லைனாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தாதீங்கிறாரு. இந்துக்களை சூத்திரர்கள் என்று இழிவுபடுத்தியது, அவமானப்படுத்தியது யார்? பொத்தாம்பதுவா இந்துன்னு வந்தானா அடி வாங்கின்னு தான் போவேன். பொத்தாம்பதுவா இந்துன்னு சொல்லாத. இங்க இந்து மதத்தை யாரும் கொச்சைப்படுத்தல. அந்த இந்து மதத்தின் பெயரால் அங்க இருக்கக்கூடிய மக்களை, பார்ப்பனர் அல்லாத மக்களை இந்துங்கிற பெயரை பயன்படுத்தி எந்த அளவுக்கு இழிவுபடுத்தினார்கள், கொடுமைப்படுத்தியிருந்தார்கள். அதனால தானே இந்து மதத்தை நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஆரிய பாப்பா இந்து மத லிஸ்ட்ல இருந்து போயிட்டானா இந்து மதத்தை பத்தி விமர்சிக்கிறதே நிறுத்திடுறோம். எங்களுக்கு வேலையே இல்லையா, விமர்சிக்கிற வேண்டிய வேலையே அங்கே இருக்காது. ஆரிய பாப்பான் உள்ள இருக்கிற வரைக்கும், இந்து மத பட்டியலில் ஆரிய பார்ப்பனர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மதம் விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். இந்த மதத்தில் இருப்பவர்கள் தீண்டாமைக்கும் கொடுமைக்கும் உட்பட்டு தான் இருப்பார்கள். அப்போ அதை நம்ம விமர்சிக்க வேண்டியதா இருக்கு. அதனால சந்தில் சிந்து போட வேண்டாம். நாங்கள் விமர்சிப்பது ஆரிய பிராமணர்களை. ஏன்னா ஆரிய பிராமணர்கள் தங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை இந்து மதத்தினுடைய பொது பண்பாடு கலாச்சாரம்னு திணிக்க பல நூற்றாண்டு காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல வெற்றி பெற்றிருக்காங்களான்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவர் கேலி சித்திரங்களை வந்தும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அதிகமாக சீரழிக்கிறது தமிழ்நாடுங்கிறார். ஏங்க, நாங்கள் ஆரியர்கள் உருவாக்கிய, ஆரிய பிராமணர்கள் உருவாக்கிய கடவுளையும், ஆரிய பிராமணர்கள் உருவாக்கிய சாஸ்திரங்களையும் சனாதனங்களையும் கேள்வி கேட்குறோம், அம்பலப்படுத்துகிறோம். அதை தான் நாங்கள் கேலி செய்கிறோம். நாங்கள் ஏதாவது எங்களுடைய முன்னோர் வழிபடப்போ ஏதாவது கிண்டல் கேள்வி பண்ணி பார்த்துருக்கீங்களா? நாங்கள் கேள்வி கேட்குறது எங்களை கேவலப்படுத்தின கடவுள்களை பற்றி, அந்த கடவுளை உருவாக்கிய ஆரிய பாரம்பரியங்களை பற்றி. ஏன் நீ இப்போ வந்து நீட்டி முழக்கிறிய? இந்த கோயிலுக்கு ஒரே இந்து தானேங்க. பவன் கல்யாணம் கூட்டிட்டு போய் மேல்பாதி திரௌபதி கோவில் வாசல்ல நிக்க வச்சு அவங்களும் இந்து நீங்களும் இந்து, எப்படி நீங்க உள்ள விட மாட்டேன்னு சொல்வீங்க, உள்ள விடுங்கன்னு பேச சொல்லுங்க. சரிங்களா? அவங்களும் இந்து இவங்களும் இந்து, காதலிச்சா ஏன்டா ஆணவ கொலை பண்றீங்கன்னு பேச சொல்லுங்க. அதுக்கு பேசுவாங்களா? இவரும் முருகரை கும்பிட்றவர், அவரும் முதுகரை கும்பிட்றவர், ஏன்டா லவ் பண்ணதுக்கு நீங்க வெட்டி கொண்டீங்கன்னு பவன் கல்யாணம் கேட்டுருவாரா? அதுக்கு ஒரு மாநாடு இந்த கும்பல் நடத்திருமா? அப்போ இவர்கள் பேசுவது இந்துங்கிற பேருக்கு பின்னால் தயவு செய்து சனாதனவாதிகள், ஆரிய சனாதனவாதிகள் ஒளிந்து கொள்ளாதீர்கள். தைரியம் இருந்தா, வக்கு இருந்தா, திராணி இருந்தா ஸ்ட்ரைட்டா வாங்கன்னு சொல்றேன். ஆரிய பிராமணர்கள் உருவாக்கிய கடவுளையும் சாஸ்திரங்களையும் சடங்குகளையும் நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம், கேள்வி பண்ண தான் செய்வோம். அந்த இந்துக்களுங்கிற அந்த வார்த்தையை அழுத்தி பதிவு செய்யக்கூடிய காரணம் என்னங்கிறது இருக்குல்ல. இந்துக்களை சீண்டி பார்க்காதீர்கள் சொல்றாங்க. நாங்க இந்துக்களை சீண்டி எல்லாம் பார்க்கல. இந்துக்களை அடிமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பன சடங்குகளையும் நூல்களையும் தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நீ அந்த பேர்ல வா, ஏன் இந்துங்கிற பேர்ல ஒளிஞ்சுக்கிட்டு வரேன்னு கேட்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தா அந்த பேர்ல வான்னு நான் சொல்றேன். ஆரியர்கள்னு, ஆரிய பிராமணர்கள் ஏங்க வேதம் எங்களோடதா?
தமிழர்களோடதா? ராமாயண மகாபாரதம் தமிழர்களோடதா? ஸ்ருதியும் ஸ்மிருதியும் தமிழர்களோடதா? அப்புறம் உபநிடதங்கள்லாம் எங்களோடதா? தமிழர்களோடதா? இல்லையே. அதை கொண்டு வந்து இந்து பண்பாடுன்னு நீ காமனா வச்சேன்னா நான் ஏத்துக்கணுமா? அது என்னை இழிவுபடுத்துது இல்ல, பெண்களை இவ்வளவு அழிவுபடுத்துது இல்ல, அப்ப நான் அதை அப்படியே ஏத்துப்பேன். நீ பொது இந்து மதத்தினுடைய பண்பாடு, இந்து கடவுள்னு சொல்றது எதுவும் இங்க பொது கிடையாது. பார்ப்பனர் அல்லாத மக்களை ஏமாற்றுவதற்காக நீ எடுத்துட்டு வந்த பயன்படுத்துற பேர் தான் இந்து. வெள்ளக்காரன் தான் உனக்கு பிடிக்கலையே, வெள்ளக்காரனோட இங்கிலீஷே வேண்டான்ற, அப்புறம் எதுக்கு அவன் கொடுத்த இந்துங்கிற பேர் மட்டும் உனக்கு தேவை? இங்கிலீஷே பிடிக்கலன்ட்டாங்க. அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சு முன்னேறோம்ல, அவனுக்கு பிடிக்காது, எரியதான் செய்யும். படிக்க கூடாதுன்னு சொன்னதனுடைய நவீன வடிவம் தான் ஆங்கிலம் படிக்காதீங்கன்னு சொல்றது. அப்போ பவன் கல்யாண் பதில் சொல்லட்டுங்க. ஏங்க இந்துக்களை படிக்க விடல? ஏங்க இந்துக்களை வந்து பொது கிணத்துல தண்ணி எடுக்க விடல? ஏன் அம்பேத்கர் இந்து தானே, அவரையே நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்க? அவர் தண்ணியை தொடக்கூடாதுன்னு ஏன்னு சொன்னீங்க? இப்பயும் இந்துக்களை திரௌபதி கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு ஏன் சொல்றீங்க? இப்பயும் இந்துக்களை ஏன் கோவில் கருவறைக்குள்ள அர்ச்சகராக நியமிக்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்கீங்க. பவன் கல்யாணத்துக்குலாம் பதில் சொல்லுவாரா? நாங்கள் இந்து மதத்தை விமர்சிக்கிறது முழுக்க முழுக்க அது ஆரியமயப்படுத்தப்பட்டதுனால நம்ம அதை கேள்வி கேட்குறோம். அந்த பட்டியலிருந்து அவங்களை நீக்கி விட்டால் ஆரிய பிராமணர்களுக்கு தயவு செய்து இதெல்லாம் வந்து குத்துது குடையுது எரிச்சலாக இருக்குன்னா ஆரிய பார்ப்பனர்கள் தயவு செய்து தனியாக ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டு போய்விடும். இப்போ முருகன் வந்து வெவ்வேறு பெயர்களில் இந்தியாவில் திகழ்றாருன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு. அப்படி எதுவும் இருக்கா? அப்படிலாம் நாங்கள் பார்க்கலையே. அப்புறம் எதுக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க? ராமருக்கு பக்கத்தில் ஏதாவது முருகன் சந்நிதி ஏதாவது கட்டி வச்சிருக்கீங்களா? அது திருடுறது. இதுக்கு பேர் தான் திருட்டு புத்தி. இங்கே இருக்கக்கூடிய முருகனை வந்து சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு திருடினா மாதிரி, புத்தரை வந்து பெருமாள்னு திருடினா மாதிரி இந்த திருட்டு கும்பல் பல நூற்றாண்டு காலமாக திருடிக்கிட்டு இருக்கு. அதாவது வேற ஒரு நிலத்திலிருந்து இந்த நிலத்திற்கு வந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம், வழிபாட்டு முறைகள், இங்கே இருக்கக்கூடிய சிலை வழிபாடுகள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை திருடி உருமாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய 2025 வருஷம் தான் வந்து முருகன் பல விதத்தில் இருக்கிறார் அப்படின்னு எங்க காட்ட சொல்லுங்க. திருவள்ளுவர் சிலைய சக்திகளை கிள்ளி எறிய வேண்டும்ங்கிறாரு. அந்த நாச சக்திங்கிறத யாரை குறிப்பிடாரு? திராவிடத்தையா இல்ல திராவிட அரசையா யாரை குறிப்பிடாரு? தமிழர்களையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல, முருகன் நடந்தது முருகன் மாநாடு தானே. முருகனை பத்தி அவங்க கடைசி வரைக்கும் பேசல. இதுதான் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏங்க, ஓட்டு போடுற மக்களுக்கு தெரியும், ஓட்டு போடக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தங்களை இந்துக்கள் என்று நம்புகின்ற நினைக்கின்ற மக்களுக்கு தெரியும் யாரு நாசகர சக்தி. தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய 2200 கோடியை கல்வி நிதியை, ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்வி நிதியை தடுத்தவர்கள் நாசகார சக்தியா? இல்லை அதை கொடுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு தீர்ப்பும் வாங்கியிருக்கு. கோர்ட்டு சொல்லிடுச்சு 2200 கோடியை கொடுன்னு. பிஜேபி கும்பல் கொடுத்துச்சா? கொடுக்கல. அப்போ யார் நாசகர கும்பல்? தமிழர்களுடைய தமிழ் செம்மொழி, அவர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து எத்தனை 1000 ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிற சிறப்பை அங்கீகரிக்க ஏற்க மறுத்திருக்குது பிஜேபி கும்பல். கீழடி ஆய்வு அறிக்கையை வந்து புறக்கணிச்சிருக்குது. அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கு. ஏத்துக்கணும்னு சொல்ற திமுக இந்துக்களுக்கான கட்சியா? இல்லை ஏத்துக்க மாட்டோம், அது சரியில்லை, ஒரு இதை வச்செல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன RSS பிஜேபி நாசகர சக்தியா? சொல்லுங்க. கல்வி நிதியை மறுத்து, கல்வியில இடஒதுக்கீடை மறுத்து, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மறுத்து, தமிழ் மொழியை சிதைச்சு வேற ஒரு மொழியை நீ படிக்கணும்னு திணிக்கக்கூடிய கும்பல் நாசகர சக்தியா இல்லையான்னு மக்களுக்கு தெரியாதா? அப்போ உண்மையாவே நாசகர சக்தி யாருன்னு கேட்டா RSS பிஜேபி கும்பல் தான். அது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தானே நீட் எக்ஸாம் வேணும்னு தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதை திருப்பி அனுப்பிச்ச கும்பல் நாசகர சக்தியா? அதை நிறைவேற்றணும்னு போராடிக்கிட்டு இருக்க கட்சியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நாசகர கும்பலமா? இப்போ இவ்வளோ விஷயங்களை பவன் கல்யாண் ஏன் பேசணுங்கிற ஒரு கருத்து நிகழ்குது இல்லை சார்? அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி நிறைய பேரை கூட்டிட்டு வருவாங்க சார். அண்ணாமலை முன்னாடி கூட்டிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பல பேரை அவங்க கூட்டிட்டு வருவாங்க. இன்னும் வருவாங்க, வருவாங்க, மொக்க வாங்கின்னு தான் போறாங்க. கருப்பு தமிழ், கருப்பு எம்ஜிஆர், பச்சை தமிழ்லாம் சொன்ன அண்ணாமலையே தூக்கி போட்டாச்சு. இப்போ நீங்க அண்ணான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஒரு ஏவியை வந்து போடுறாங்க. திராவிடத்திற்கு எதிரான ஒரு ஏவி அந்த மாநாட்டில் வந்து பங்கெடுக்குது. அதில் சில தலைவர்களுடைய படங்கள்லாம் இருந்துச்சு, பெரியாருடைய படங்கள் இருந்துச்சு, அண்ணாவுடைய படங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த மேடையில் அண்ணாவை கொள்கை தலைவராக ஏற்றக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறாங்க. எந்தவித கண்டனங்களும் இல்லை. இபிஎஸும் அதை பற்றி வாய் திறக்கலை. ஆனால் சமூக வலைத்தளங்களை திறந்தா இந்த அமைச்சர்களுடைய புகைப்படங்களை போட்டு தான் மீம்ஸ் நிறையா வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநிலத்திற்கு ஒரு சிக்கல் என்றால் குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டார். அந்த அறிக்கை வந்து ஜும்லாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கட்சியையே பிஜேபி கிட்டே இவங்க அடகு வச்சுட்டாங்க. நீங்கள் பாருங்கள், மெல்லச்சாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதிமுக மெல்ல செத்துக்கிட்டு இருக்குது. அதனுடைய அறிகுறி தான் இது. பல்ஸ் அப்படியே போயிருச்சு. 2026 சுத்தமாக அதிமுக செத்து போயிடும். அதனுடைய அறிகுறிகள் தான் இது. ஜெயலலிதா ஊழல்வாதி தான், ஊழல் ராணி தான், குற்றவாளி தான், கொள்ளைக்காரி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தண்டனை பெற்றவர் தான் அவர். அவரை வந்து அண்ணாமலை வந்து ஊழல் குற்றவாளி, கொள்ளைக்காரி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க.
அதே பிஜேபியோட தான் இவங்க இப்போ கூட்டணியை வச்சிருக்கிறாங்க. அதனால ஜெயலலிதாவை கொள்ளைக்காரின்னு சொன்ன பிஜேபியை போய் கூட்டணி வச்சவங்க தான் இவங்களுக்கு. இன்னைக்கு கோவையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் RSS உடைய நிகழ்ச்சியில் வந்து வேலுமணி கலந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய சகோதரர் வந்து வாள் ஒன்று பரிசீலிக்கிறாரு. நான் தான் சொன்னேன், அதிமுகவுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அதிமுகங்கிற கட்சி முதல்ல எதுக்கு உருவாக்கப்பட்டது? இல்லை, கொள்கை கிடையாதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, கொள்கையை மறந்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை கொள்கை முதல்ல அதிமுகங்கிற கட்சி எதுக்காக உருவாக்கப்பட்டது? ஒரு புக்கு கூட இருக்கு, அவர் எழுதின ஒரு பேர் மறந்துட்டேன். அதிமுக, அதாவது ஜெயலலிதாக்கு எம்ஜிஆர் பீரியட்லேருந்து ஜெயலலிதாக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணி ஜெயலலிதா உருவாக்கக்கூடியவராக தான் அவர் இருக்காரு. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. முதல்ல அதிமுகங்கிற கட்சி எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஜெயலலிதாவிற்கு எம்ஜிஆர் இருக்கும்பொழுது திமுகவில் இடம் கொடுக்கவில்லை. அதனால ஜெயலலிதாவுக்கு இடம் கொடுக்காத இந்த கட்சியில் நான் இருக்க மாட்டேன் என்று கோபித்து கொண்டு எம்ஜிஆர் வெளியில் வந்து அதிமுகங்கிற கட்சியை துவக்கினார். அப்படிங்கிறதான் வந்து அதிமுகவில் எம்ஜிஆருக்கு ரைட் ஹேண்டா இருந்தவரே வந்து எழுதியிருக்க புத்தகத்தில் அது இருக்குது. அதனால இதான் ஒரு கொள்கை அதிமுகவுக்கு. அதிமுக உருவாக்கப்பட்ட லட்சணத்தை பார்த்துக்கோங்க. அப்போ இவர்களுக்கு கொள்கை, கோட்பாடு, ஒரு செயல் திட்டம், தொலைநோக்கு பார்வை எதுவுமே அதிமுகவுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. சரிங்களா? அதனால தான் இப்போ பிஜேபி கிட்ட போயிட்டு செய்த ஊழலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மோடி எங்கள் டேடி அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை கொடுத்து விட்டு அடிமையாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு திராவிடம்னாலும் என்னன்னு தெரியாது, மாநில உரிமைனாலும் என்ன தெரியாது, தமிழ் மொழியோட சிறப்புனாலும் என்னன்னு தெரியாது, தமிழர்களுடைய வரலாறு என்னன்னாலும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மாநாட்டில் வந்து ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கங்கே ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு சில கருத்துக்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த கருத்துக்களுக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் தலைகீழாக ஒரு விமர்சனங்கள்லாம் வருது. மஞ்சள் பயன்படுத்துறது, தோடு பயன்படுத்துறது. குறிப்பாக நான் அதில் ஒரு கருத்தை சொல்லிடுறேன். தெரிஞ்சுக்கலாம், சொல்லிக் கொடுக்கலாமே, நெற்றிச்சுடின்னு போட்டுட்டு நெற்றிச்சுடி அணிவதால் தலைவலியும் சைனஸ் பிரச்சனைகளும் சரி செய்கிறதுங்கிற ஒரு கருத்தை பதிவிடுறாங்க. நம்ம நடத்துறது முருகன் மாநாடு, ஆனால் இங்கே மருத்துவ குறிப்பு. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது மருத்துவ குறிப்பு இல்லை, பிற்போக்குத்தனமான பேச்சு இது. அப்போ நெத்திச்சூடி இதை குறிக்கும் அதை குறிக்கும் அப்படின்னா வந்த பிஜேபிக்காரங்கெல்லாம் நெத்திச்சூடி போட்டு தான் வந்தாங்களா? நெத்திச்சூடி மாட்டின்னு வர வேண்டியது தானே? இல்லை, அதுதான் இந்த பேனர்களை எப்படி பார்க்குறீங்க? இதில் சார், RSS பிஜேபி கும்பல் அப்படிங்கிறது மக்களை பிற்போக்குத்தனமாகவே இருக்க வைத்து அறிவியல் ரீதியான சிந்தனை எதுவுமே இல்லாமல் அவர்களை ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் இழுத்து முட்டு போகலாமே? எந்த சைனஸ் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையாவது இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் போட்டு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு பேசிக் ஹெல்த்துக்கு பற்றின கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் எந்த டாக்டராவது நெத்திச்சூடி மாட்டிக்காங்கன்னு சொன்னதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க? இப்போது அவங்க வந்து மாட்டு சாணி சாப்பிட்டா, மாட்டு மூத்திரம் குடிச்சா புற்றுநோய் போகணும்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே. அவங்க அந்த கட்சியில் பெரிய தலைவர்கள் யாராவது பப்ளிக்காக உட்காந்து இதெல்லாம் குடிச்சு பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அப்போ மக்களை ஏமாற்றுவதற்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து யதார்த்தமான ஒரு மக்கள். அவர்கள்ட்ட இந்த பிற்போக்குத்தனத்தை புகுத்துறதும் ஒரு ஆரிய ஆதிக்கம். அவங்க ஆரிய ஆதிக்கம், ஆரியர்கள் இங்க மக்களை முற்றாளாக்கி தான் வந்து இங்க அதிகாரத்தை பிடித்தார்கள். இல்லைன்னு நான் சொல்லல. இல்ல, அதே ஸ்கீமை திரும்பி கொண்டு வராங்களான்னு கேக்குறேன். பயன்படுத்துறாங்களா? அவங்க இந்த நிலம் ஆரிய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு, சனாதனத்துக்கு உட்பட்டு இருக்கணும்னு தான் இவங்க சொல்றாங்க. அதனால தான் சொல்றேன், இந்து வேற இந்துத்துவம் வேற. இவங்க திரும்பவும் அந்த வர்ணாசிரமத்தை எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி முட்டாள்களாக்க முடிஞ்சது? அதாவது உலகத்திலேயே 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு காலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் தொடங்கி இருக்கிறது. அந்த இரும்பு உருவாக்குதலை கண்டுபிடித்த தமிழ்நாட்டு மக்களை, தமிழர்களை, திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மக்களை இவங்களால எப்படி ஏமாற்ற முடிஞ்சிச்சு? எப்படி நீ படிக்கவே கூடாது பாவம்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்பினார்கள்? நீ பிறப்பால் தீட்டானவன், இந்த தெருவில் நடக்கக்கூடாது, நீ செருப்பு போட்டக்கூடாது, படிக்கக்கூடாது, இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது, நல்ல சோறு திங்கக்கூடாது, நீ நல்ல பேர் வச்சுக்க கூடாது, நல்ல துணி உணர்த்தக்கூடாது, நீ அறநிர்வாணமா இருக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த மக்கள் எப்படி நம்பினார்கள்? ஏங்க, உலகத்திலேயே எழுத்துக்களை கண்டுபிடித்து அங்கங்கே ஒரு நாகரிகம், இப்போ கிரேக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், சொல்லப்படுது இல்லையா? மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்ல வருது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நாகரீக வளர்ச்சியை கொண்ட மக்கள், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த மொழி பேசியவர்கள், அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் எப்படி ஆமா நம்ம பிறப்பிலேயே தீட்டானவன், நம்மலாம் அந்த கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு அவனே எப்படிங்க தன்னை வந்து தடுத்துக்கிட்டான்? எப்படி ஏற்றுக்கிட்டான் அந்த கருத்தை? ஏன்னா நான் அறிவியல் ரீதியாக சிந்திக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் மூலியமாகவே மக்களின் மீது திணித்து அறிவார்ந்த சமூகமாக இருந்த இந்த மக்களை பிற்போக்குத்தனத்தையும் மூடத்தனத்தையும் ஒரு மனிதநேயத்துக்கு எதிரான கருத்துக்களையும் சாஸ்திரம் அப்படிங்கிற பேரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை இவர்கள் எப்படி உருவாக்கினார்கள் அப்படின்னா, அந்த கல்வியை கட் பண்ணிடுறது, சிந்திக்கிற திறனை கட் பண்ணிடுறது. இது காலமாக ஆரியர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி.